ரைட். நெக்ஸ்ட் வந்து how many types of pigments are involved in photosynthesis? எத்தனை வகையிலான நிறமிகள் ஒளிச்சேர்க்கையில ஈடுபடுகின்றன? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னென்ன? குளோரோஃபில் ஏ, பி, சாந்தோஃபில், கரோட்டினாய்டு. சரியா? இதுல எந்த வேவ் லென்த்ல ஒளிச்சேர்க்கை அதிகமா நடக்க போகுது? நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். யாரோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம்? எங்கல்மேனுடைய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். எந்த வேவ் லென்த்ல, அதாவது எந்த கலர்ல அதிகமா போட்டோ? ப்ளூ அண்ட் ரெட். அப்போ மேக்ஸிமம் 400 அண்ட் 700 நானோமீட்டருக்குள்ள நடக்கும். 400ல ஒரு பீக் வரும், 650 to 700ல ஒரு பீக் வரும்னு பார்த்தோம். சரியா? அதுதான் குளோரோஃபில் ஏ உடைய என்ன சொல்றது, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப என்னென்ன டைப் ஆஃப் பிக்மெண்ட்ஸ்லாம் இதுல இன்வால்வ் ஆகுது, எந்த வேவ் லென்த்ல எவ்வளவு உங்களுக்கு ஆக்சன் ஸ்பெக்ட்ரம் எவ்வளோ, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் எவ்வளோ. ஆக்சன் ஸ்பெக்ட்ரம், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் ரெண்டு இருக்கு. அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா உள்ளீர்ப்பு நிறமாலை அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த சூரிய ஒளியில எந்த நிறத்துல அப்சார்ப் பண்ணி அதிகமான போட்டோசிந்தசிஸ் நடக்குது. சரிங்களா? ஆக்சன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன தெரியுமா? அந்த போட்டோசிந்தசிஸ் எந்த வேவ் லென்த்ல நடக்குதுன்னு சொல்றீங்களோ அந்த இடத்துல ஆக்சிஜன் அதிகமா எவால்வ் ஆகுதா இல்லையா அப்படி சொல்றதுதான். இந்த ரெண்டு படம் தான் இதுல நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த ரெண்டு படத்தை கம்பைன் பண்ணி மூணாவது ஒரு படம் கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்ம பார்க்க போறோம். சரியா? ரைட். So looking at plants, have you ever wondered why and how there are so many shades of green in their leaves even in the same plant? அதாவது ஏதாவது ஒரு தாவரத்தை பார்க்கும்போது நீங்க ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கலாம். ஒரே பிளான்ட்டா இருக்கும். சரியா? மெச்சூர் லீவ்ஸ்லாம் மோஸ்ட்லி மெச்சூர் லீவ்ஸ் கிரீன் கலரா இருக்கும். ரொம்ப ரைப்பண்ட் லீவ்ஸ், அதாவது பழுத்த இலைகள்னு சொல்லுவோம்ல, அது கிரீன் கலரை விட்டு எல்லோ கலரிஷா மாறிடும். யங் லீஃப் வருது இல்ல, அது லைட் கிரீன் கலர்ல இருக்கும். சரியா? இது அப்போ ஒரே ஒரு பிளான்ட் தான் லீஃபோடைய டிஃப்ரெண்ட் கலர் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். கிரீன்லயே டல் கிரீனோ டார்க் கிரீனோ இருக்கிறத நீங்க பார்த்துருக்கலாம். அது பார்த்து நீங்க ஆச்சரியப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. We can look for an answer to this question by trying to separate the leaf pigments of any green plant through paper chromatography. அப்ப டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லீஃப் இருக்கு, டிஃப்ரெண்ட் கலர்ல லீஃப் இருக்கு அப்படின்னா அதுல என்ன வகையிலான நிறமிகள் இருக்கும், என்ன டைப் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்க செக் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு மெத்தட் தான் என்னது, பேப்பர் குரோமோட்டோகிராபி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? தாள் வண்ணப்பிரிகை முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இந்த பேப்பர் குரோமோட்டோகிராபியை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் தெரியுமா? பேப்பர் குரோமோட்டோகிராபி படிச்சிருக்கியா? இல்லையா? பேப்பர் குரோமோட்டோகிராபி பாருங்க எப்படி இருக்குன்றத பாருங்க. எல்லாமே பேப்பர் குரோமோட்டோகிராபிக் மெத்தட் தான். சரியா? உங்களுக்கு எக்ஸாக்டா ரைட். இதை பார்த்துக்கோ. பேப்பர் குரோமோட்டோகிராபின்னா என்னன்னா, நீங்க லீஃப் எடுத்துக்கிறோம். சரியா? லீஃப் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவோம், இந்த மார்டர் அண்ட் பெஸ்டில் இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, ஏற்கனவே நம்ம பயோ மாலிகுல்ஸில் பார்த்தோமே. அந்த மாதிரி நீங்க நிறைய இலைகளை பறித்து அதில் போட்டு ப்ளஸ் அது கூட என்ன ஆட் பண்ணுவாங்க, சிலிக்கா ஆட் பண்ணுவாங்க. சிலிக்கா அல்லது மணல் கொஞ்சம் ஆட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ட்ரைக்ளோரோசிட்டிக் அமிலம் அதுக்கு போட்டிருப்பீங்க. நீங்கள் அது மாதிரி போட்டால் போடலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், நல்லா போட்டு நல்லா அரைச்சா நமக்கு என்ன கிடைக்கும், லிக்விடில் கிடைக்கும், கிரீன் கலர் லிக்விட் கிடைக்கும். சரியா? அந்த லிக்விடை சின்னதாக ஒரு டிப்பு மாதிரியான ஒரு பொசிஷனை எடுத்து, இதுதான் பேப்பர் இருக்கு இல்லையா, இது ஜஸ்ட் ஒரு பேப்பர் தான், இங்கே வச்சுக்கிறாங்க இல்லையா உள்ள, அது ஒரு பேப்பர். அந்த பேப்பரில் என்ன பண்ணணும்,
ஒரு டிராப் இந்த இடத்துல வைப்பாங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு டிராப் அதில் வச்சுட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த பீக்கர் மாதிரியான ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க, டெஸ்ட் டியூப். இதுக்குள்ள என்ன எடுத்துக்குவாங்க அப்படின்னா, சால்வெண்ட் எடுத்துக்குவாங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், சால்வெண்ட்னா என்னது, மெத்தனால், எத்தனால், குளோரோஃபார்ம், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா? மிட் போலார், ஹை போலார், லோ போலார், அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா? போலாரிட்டி லெவலை வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த சால்வெண்ட்டை மிக்ஸ் பண்ணி இதில் எடுத்துக்குவாங்க. சரிங்களா? எடுத்துட்டு நீங்கள் அந்த பேப்பரில் வச்சிங்க இல்லையா, அதை என்ன பண்ணுவாங்க, அதுக்குள்ளே இப்படி வைப்பாங்க. வைக்கும் போது என்ன ஆகும், ஜஸ்ட் நீங்களே யோசித்து பாருங்க. கிளாஸில் தண்ணி இருக்குது, கிளாஸில் தண்ணி இருக்குது, ஒரு சாக் பீஸை எடுத்து இப்படி வைக்கிறீங்க, என்ன நடக்கும்? தண்ணி தண்ணி மேலே வருமா இல்லை அப்சார்ப்ஷன் மேலே போகுமா? தண்ணியை ஈர்த்துக்கிட்டு அது ஊறிக்கிட்டே மேலே போகும். அதே தான் இங்கே நடக்கும். சரி, அப்போ அந்த பேப்பர் என்ன ஆகும், ஊற ஆரம்பிக்கும். எதுனா அந்த சால்வெண்ட் கீழே இருக்கு இல்லையா, அந்த கெமிக்கல் இது என்ன ஆகும், மேலே போகும்போது என்ன ஆகுதுன்னா, அடுத்தடுத்த லெவல்ல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலரேஷன் வரும். சரியா? அப்புறம் எடுத்துட்டு பிறகு இப்போ என்ன பண்ணுவாங்க, சப்போஸ் இந்த லெவல் வந்துருச்சு அப்படின்னா அந்த பேப்பரை தனியாக எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது குளோரோஃபில் பி, என்ன கலரு, இந்த கலர். அண்ட் இது குளோரோஃபில் ஏ, இது வந்து சாந்தோஃபில், இது கரோட்டின், கேரட் கலர்ல இருக்கும். புரியுதா இல்லையா? இதுதான் குரோமோட்டோகிராபிக் மெத்தட், பேப்பர் குரோமோட்டோகிராபி. அப்ப நீங்க சாதா ஒரு லீஃப் இருக்குன்னா அதுல இந்த மாதிரி நிறைய வகையிலான பிக்மெண்ட் இருக்கு. அதனாலதான் ஒரு சில சமயத்துல லீஃப் இந்த எல்லோ கலரா மாறுறதுக்கும் அல்லது லைட் கிரீன் கலரா இருக்கிறதுக்குமான காரணம் எதுனா இதுதான். அப்ப உங்களுக்கு அந்த பிக்மெண்ட்ஸ் வந்து எதுல இருக்குது, லீஃப்ல இருக்குது. ஓகேவா? அப்ப என்ன டைப் ஆஃப் பிக்மெண்ட் இருக்கு அப்படின்றத ஈஸியா அப்சார்ப் பண்றதுக்கு நமக்கு என்ன மெத்தட் சூட்டபிளா இருக்கும், பேப்பர் குரோமோட்டோகிராபி. அது ஞாபகம் வச்சுக்கணும், தாள் வண்ண பிரிகை முறைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா இது? சரி, அடுத்தது, a chromatographic separation of the leaf pigments shows that the color that we see in leaves is not due to a single pigment but due to a 4 pigments. அப்ப நம்ம இந்த குரோமோட்டோகிராபி பண்ணி பார்த்ததால அந்த கலர், இலையோட கலருக்கு காரணம் ஒரே ஒரு நிறம் இல்ல, 4 டைப் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் லீஃப்ல இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? அது என்னென்ன அப்படின்னா, குளோரோஃபில் ஏ, இது உங்களுக்கு நீட்ல மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின். சரியா? குளோரோஃபில் ஏ அதோடைய கலர் மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஆப்போசிட்ல கொடுப்பாங்க. குளோரோஃபில் ஏ உடைய கலர் என்னன்னா பிரைட் ஆர் ப்ளூ கிரீன் இந்த குரோமோட்டோகிராம். குரோமோட்டோகிராம்னா என்ன, அந்த நீங்க பேப்பர்ல பண்ணி பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு யூவி லைட்ல வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி கலர் தெரியும், லைட் பிரைட் ஆர் ப்ளூ கிரீன் கலர் யாருக்கு, குளோரோஃபில் ஏக்கு. சரியா? குளோரோஃபில் ஏ ப்ளூ கிரீன் இன் கலர் ஆர் ப்ளூ கிரீன் ஆல்கேல இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட எப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது குளோரோஃபில் பி என்ன கலர்ல இருக்கும், எல்லோ கிரீன் கலர்ல இருக்கும். நாட் பியூர் எல்லோ கிடையாது, எல்லோ கிரீன். எதுக்கு, குளோரோஃபில் பிக்கு. சரியா? இது ஏதாவது கோட் வேர்டை வச்சாவது ஞாபகம் வச்சுக்கோ, மேட்ச் த ஃபாலோயிங்ல வரும். அடுத்தது சாந்தோஃபில்ன்றது பியூர் எல்லோ, சாந்தோஃபில், சாந்தோஃபைசி, எல்லோ கிரீன் ஆல்கே அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. சாந்தோ அப்படின்னா எல்லோ கலர். சரிங்களா? எல்லோ கலர் அது காணப்படும். குரோமோட்டோகிராம் நம்ம பார்க்கும்போது எல்லோ கலர் இருக்கும். அண்ட் கரோட்டினாய்டுன்றது எல்லோ டு எல்லோ ஆரஞ்சு, கரோட்டின் ஆரஞ்சு, கேரட்டோட கலரு ஆரஞ்சு கலரு அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோ. இது ரெண்டுத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இது ரெண்டுத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். குளோரோஃபில் ஏன்னா ப்ளூ கிரீன் ஆர் டார்க் ப்ளூ கலர்ல இருக்கும் ஆர் பிரைட் ப்ளூ கலர்ல இருக்கும் அப்படின்றத நீங்க ப்ளூ கிரீன்ல இருக்குன்னு வச்சுக்கோ. சரிங்களா? அப்புறம் மீதி என்ன இருக்கு, குளோரோஃபில் பி தான் இருக்கு போகுது, எல்லோ கிரீன்ல இருக்கும்னு சொல்லி. சரிங்களா? இதெல்லாம் எப்ப தெரிஞ்சது, குரோமோட்டோகிராபி பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருது, லீஃப் உடைய கிரீன் கலருக்கு காரணம் ஒரே ஒரு பிக்மெண்ட் இல்ல, various type of pigments, that is 4 type of pigments, that is chlorophyll A, B and xanthophyll and carotenoid. புரிஞ்சுச்சா இது? ரைட். அடுத்தது, let us now see what roles various pigments play in photosynthesis. இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த வெவ்வேறு வகையிலான நிறமிகள்லாம் இருக்கு, ஒளிச்சேர்க்கையில என்ன வேலையை செய்யுது, எந்த ஃபங்க்ஷனை செய்யுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பிக்மெண்ட்ஸ் ஆர் சப்ஸ்டன்சஸ். அப்ப நிறமிகள் அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருள் மாதிரியானது, that have an ability to absorb light. அப்ப இந்த நிறமிகளுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா, ஒளியை அப்சார்ப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, ஒளியை ஈர்க்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கு, பிக்மெண்ட்ஸ்க்கு இருக்குது. சரிங்களா? அது ஒரு சப்ஸ்டன்ஸ். அட் ஸ்பெசிபிக் வேவ் லென்த், அதான் குறிப்பா எல்லா வேவ் லென்த்லயும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குளோரோஃபில் ஏ எல்லா 400 to 700 எல்லா வேவ் லென்த்லயும் லைட் அப்சார்ப் பண்ணுமானா கிடையாது.
சரி, அதே மாதிரி குளோரோஃபில் பிக்கும் அந்த மாதிரி கிடையாது. சாந்தோஃபிலுக்கு வேற, கரோட்டினாய்டுக்கு வேற. சரிங்களா? அப்ப ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த்ல ஆர் ஸ்பெசிபிக் வேவ் லென்த்ல ஒரு பிக்மெண்ட்ஸ் வந்து அப்சார்ப்ஷன் பண்ணும் அப்படின்றாங்க. சரிங்களா? கேன் யூ கெஸ் விச் இஸ் த மோஸ்ட் abundant plant pigment in the world? ஸோ உலகத்திலேயே மிக அதிகமாக காணப்படக்கூடிய பிக்மெண்ட் எது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பிக்மெண்ட்? குளோரோஃபில் ஏ தான். சரியா? உலகத்திலேயே மிக, நான் இதுக்கு திருப்பி செக் பண்ணிக்கிறேன், மோஸ்ட் abundant குளோரோஃபில் ஏ தான். சரியா? குளோரோஃபில் ஏ தான் உலகத்திலேயே மிக அதிகமாக காணப்படக்கூடிய நிறம். ஏன் குளோரோஃபில் ஏவை மட்டும் சொல்றோம்? பிளான்ட்ல எல்லாமே இருக்குது, பிளான்ட்ல காமனா தான் இருக்கும். அப்புறம் கிரீன் கலரை கொடுக்குது ஏ. பிளான்ட்ல மட்டும்தான் குளோரோஃபில் ஏ இருக்கா? ஆல்கேவில் இருக்குது, மறந்துட்டியா? ஆல்கேவிலும் குளோரோஃபில் ஏ இருக்கும். காமனா எல்லா ஆல்கேவிலும் குளோரோஃபில் ஏ இருக்குன்னு படிச்சிருப்பேன். பிளான்ட்ஸ்லயும் இருக்குது. அப்ப உலகத்திலேயே மிக அதிகமாக காணப்படக்கூடிய பிக்மெண்ட் எதுனா குளோரோஃபில் ஏ தான். சரிங்களா? ரைட். லெட் அஸ் ஸ்டடி த graph showing the ability of chlorophyll a pigment to absorb light of different wavelength. அப்ப chlorophyll A அப்படின்றது வெவ்வேறு அலைநீளங்கள்ல எப்படி அப்சார்ப் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம்னு சொல்றாங்க. சரிங்களா? Figure 11.3a, of course you are familiar with the wavelength of the visible spectrum of light as well as the VIBGR. நீங்க இதெல்லாம் ஃபெமிலியரா இருப்பீங்கன்னு சொல்றாங்க. என்னது? விசிபிள் ஸ்பெக்ட்ரம், கண்ணூறு நிறமாலை. தமிழ்ல படிச்சிருப்பியா? என்னென்ன கலரு? வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். இதெல்லாம் வந்து நீங்க ஃபெமிலியரா இருப்பீங்க. அப்ப அதை வச்சு பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் வந்து 11.3a, ஜஸ்ட் அந்த படம். From figure 11.3a, can you determine the wavelength, that is color of light, at which chlorophyll A shows the maximum absorption? Does it show another absorption peak at any other wavelength too? If yes, which one? Right. என்ன கேக்குறாங்க? இதான் ஃபர்ஸ்ட். இந்த படத்தை ஃபுல்லா பாருங்க. இந்த பார்த்தா கரெக்டா இருக்கும். ஜஸ்ட் எல்லா படத்துக்கும் பேஸ் இதான் நம்மளுடைய 400 to 700 தான் ஒளிச்சேர்க்கையுடைய உகந்த ஒளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒளிச்சேர்க்கைக்கு இதுதான் சூட்டபிளான இது. ரைட். இப்போ நமக்கு என்ன பார்க்க சொல்றாங்க அப்படின்னா, இதுதான் ஃபர்ஸ்ட் படத்துல. மேபி இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு ஒவ்வொருடைய கலர் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோ. இந்த லைட் ப்ளூ மாதிரி கொடுத்துருக்காங்களா, இது என்னது? குளோரோஃபில் ஏ பிக்மெண்ட். சரியா? அப்போ குளோரோஃபில் ஏ மேபி இங்க என்ன இருக்கு? 400 இருக்கா? எஸ், இந்த இடத்துல வருதா? இந்த இடத்துல 400. சரிங்களா? இங்க 500, அது 600, இது 700. ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? பிரிசம் வழியா லைட்டை பாஸ் பண்றீங்க. எப்பவும் போல அதே எக்ஸ்பெரிமெண்ட் தான். பாஸ் பண்ணும்போது என்ன நடக்குது உங்களுக்கு? இந்த அப்சார்ப்ஷன்ஸ் ஆஃப் லைட், ஒளிய அப்சார்ப் பண்ணக்கூடிய லைட் இருக்கு, குளோரோபிளாஸ்டால ஒளி என்ன பண்ணுது? அப்சார்ப் பண்ணுது. அப்சார்ப் பண்ணி பார்க்கும்போது இந்த குளோரோஃபில் ஏ உடைய பீக்கு எங்க வருது? இந்த 420 இந்த ரேஞ்ச் அதிகமா இருக்கா பீக்? ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது? உங்களுக்கு வேவ் லென்த் அதிகரிக்க அதிகரிக்க அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? குறைஞ்சி மறுபடியும் இந்த பீக் எங்க போகுது பாருங்க, நியர் 700 ஆர் 680 ஆர் 680. ஓகே, 680ல பாத்தீங்கன்னா பீக்க தருது. அவங்க என்ன கேள்வி கேட்டிருந்தாங்க? இந்த படத்துல எதுல பீக் அதிகமா கிடைக்குது, எந்த வேவ்லென்த்ல கிடைக்குது, ஒரே இடத்துல மட்டும்தான் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா 2 இடத்துலயும் கிடைக்குது. புரிஞ்சுச்சா? இது புரியுதா இல்லையா? அப்ப இது நாம காமிச்சது குளோரோஃபில் ஏ உடைய அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். அப்சார்ப்ஷன்ஸ்னா அதுக்கு ஈர்க்கக்கூடிய இதை வச்சு அந்த பீக் அங்க வருது. ரைட்டா? அது புரிஞ்சுச்சா? ரைட். அடுத்தது இது வந்து குளோரோஃபில் பி, கிரீன் கலர் வந்து குளோரோஃபில் பி. குளோரோஃபில் பிலையும் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் நல்லாவே நடக்குது. ஆனா அந்த 400 வேவ்லென்த்தா, அதாவது குளோரோஃபில் ஏவை விட கொஞ்சம் தள்ளி. சரிங்களா? கொஞ்சம் உங்களுக்கு தள்ளி, நியர்லி உங்களுக்கு என்ன வருது? ஒரு 480 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வருது. அகைன் இன்னொரு பீக்கு ஒரு 650
அந்த ரேஞ்சுக்கு வருது. சரியா? இது வந்து எதோடது? குளோரோஃபில் B ஓடது. சரிங்களா? அண்ட் அதுக்கு அடுத்தது வேற யார் இருக்கா? கரோட்டினாய்டு. கரோட்டினாய்டுல சாந்தோஃபில் கரோட்டின் ரெண்டுமே வந்துரும். இதோடைய பீக் வேரி ஆகுதா? ஜஸ்ட் உங்களுக்கு இங்க வருதா? அப்ப இந்த ரேஞ்ச் எவ்வளவு வரும்? அகைன் இங்க ஒரு பீக் வருது 460, அந்த ரேஞ்ச் வச்சுக்கோ. ரைட்டா? அதுக்கப்புறம் இங்க ஒரு பீக் வருது 500 தாண்டி பிறகு ஒரு பீக் வருது. அவ்வளவுதான், குறைஞ்சு போகும். புரியுதா? இது என்னது? அப்சார்ப்ஷன்ஸ் ஆஃப் லைட் பை குளோரோபிளாஸ்ட் பிக்மெண்ட். குளோரோபிளாஸ்ட்ல இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ் அப்சார்ப் பண்ணும்போது எந்த மாதிரியான பீக் எந்த வேவ் லென்த்ல கிடைக்கும். இப்ப நமக்கு அப்ப குளோரோஃபில் ஏவுக்கு எந்த வேவ் லென்த் இருந்தா நல்லா போட்டோசிந்தசிஸ் நடக்கும்னா நம்ம என்ன சொல்லணும்? இந்த வேவ் லென்த் தான் நீங்க சொல்லணும். அதே மாதிரி இந்த வேவ் லென்த் எந்த ரேஞ்ச் வருதோ அதை தான் நீங்க சொல்லணும். குளோரோஃபில் பிக்குன்னு அந்த மாதிரி சொல்லணும். இந்த படம் புரிஞ்சிச்சா? ரைட். அடுத்தது அடுத்த क्वेश्चन என்ன கேக்குறாங்க பாருங்க. அடுத்தது இது பார்த்துட்டோம். 11.3a can you determine the wavelength of color applied at which chlorophyll A shows the maximum? அப்ப 420 and 680 அந்த நானோமீட்டர்ல நமக்கு chlorophyll A உடைய மேக்ஸிமம் பீக் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஆன்சர். does it show another absorption peak at any other wavelength? கண்டிப்பா 680 நானோமீட்டர்ல அது wavelength அது absorption spectrum காமிக்குது. if yes, which one? அது பார்த்தாச்சு. next 11.3b it means இந்த படத்தை நீங்க பாருங்க. showing the wavelength at which maximum photosynthesis occurs in a plant. இது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த படம் எதை குறிக்குது அப்படின்னா, மேக்ஸிமம் போட்டோசிந்தசிஸ் பிளான்ட்ல எந்த வேவ்லென்த்ல நடக்குது. சரியா? இது வந்து ரேட் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் மெஷர்டு பை ஆக்சிஜன் ரிலீஸ். எவ்வளவு ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுது. அப்ப ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். இது வந்து ஒரு கிரீன் பிளான்ட், ஏதோ ஒரு பிளமெண்ட், ஒரு பிளமெண்டஸ் ஆல்கே ஏதோ ஒன்று வச்சுக்கோ. சரிங்களா? அப்போ எங்கல்மேனுடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்க மறுபடியும் இது பண்ணுங்க. அப்போ என்ன பண்றாரு எங்கல்மேனுடைய எக்ஸ்பெரிமெண்ட்? என்ன பண்றாரு? ஜஸ்ட் உங்களுக்கு என்ன ஆகும்? லைட் பாஸ் ஆகி வருமா? இப்படி இருக்குமா? சரி, லைட்டு உங்களுக்கு என்ன ஆகும்? பாஸ் ஆகிட்டு வரும். வரும்போது எந்த இடத்துல உங்களுக்கு ஆக்சிஜனுடைய அளவு அதிகமாக இருக்கும்? ஜஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், VGR. சரியா? இந்த கலர்ல எந்த கலர்ல உங்களுக்கு பீக் அதிகமா இருக்கும் அல்லது போட்டோசிந்தசிஸ் அதிகமா நடக்கும்? ப்ளூ அண்ட் இதான படிச்சுக்கிறோம். அப்ப உங்களுக்கு இந்த ப்ளூ கலர்ல ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகுமா? இப்ப நீங்க ஹைட்ரோபோட்டிக் பிளான்ட்ஸ் எடுத்துட்டா கூட என்ன ஆகும்? பபுள் மாதிரி வரும்னு நான் சொன்னேன்னா, அப்ப மேபி இந்த செட்டப் நீ தண்ணிக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன பண்ற? கலரை இந்த லைட்டை பாஸ் பண்ற, உங்களுக்கு இந்த ப்ளூ கலர்ல அதிகமான ஆக்சிஜன் பபுள்ஸ் வெளியே வருமா? எஸ், வருமா இல்லையா? அதே மாதிரி வேற எங்க அதிகமா வெளியே வரும்? ரெட்ல வெளியே வரும். எஸ், புரியுதா? இந்த கான்செப்ட் புரிஞ்சா இந்த டயக்ராம் ஓகே. ஓகே, அப்ப நம்மளுடைய வேவ் லென்த் என்ன சொன்ன? இந்த மேக்ஸிமம் இது யாரோடது? குளோரோஃபில் ஏ ஓடது. அப்ப குளோரோஃபில் ஏல போட்டோசிந்தசிஸ் அதிகமா இந்த இடத்துல நடக்கிறதுனால ஆக்சிஜனுடைய அளவு இங்க அதிகமாக இருக்கிறது. அப்புறம் குறையுது. மறுபடியும் இந்த வேவ் லென்த் வரும்போது என்ன ஆகுது? ஆக்சிஜனுடைய அளவு அதிகரிக்கிறது. அதான் இந்த படம். ஓகே, ரேட் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் மெஷர்டு பை ஆக்சிஜன் ரிலீஸ். எவ்வளவு ஆக்சிஜன் வெளியிடப்படுகிறது அப்படின்றத பத்தி இந்த டயக்ராம்ஸ் குறிக்குது. புரிஞ்சிச்சா இது? அடுத்தது, can you see that the wavelength at which there is maximum absorption by chlorophyll A, that is in the blue and red region? அப்ப கலர்ல சூரிய ஒளி நிறமாலையில எந்த கலர்ல அதிகமா ஒளிச்சேர்க்கை நடக்கும் அப்படின்னா ப்ளூ அண்ட் ரெட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? ரைட். Hence we can conclude that chlorophyll A is the chief pigment associated with photosynthesis. இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, chlorophyll A தான் முக்கியமான ஒரு நிறமி எதுக்கு? ஒளிச்சேர்க்கைக்கு அப்படின்றத நம்ம சொல்றோம். But by looking at figure 11.3c, can you say that there is a complete one-to-one overlap between the absorption spectrum of chlorophyll A and the action spectrum of photosynthesis? இங்க மூணாவது படம் என்னன்னா, ரெண்டுத்தையும் ஒண்ணா சேர்த்து கொடுத்துக்கிறாங்க. அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம்னா எவ்வளவு ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுது, இந்த பிளாக் கலர். புரியுதா? அப்ப இங்க ஏதாவது ஓவர்லாப்பிங் இருக்கானா? இல்ல. ஏதாவது ஓவர்லாப்பிங் இருக்கா? இல்ல. அப்ப எந்த வேவ்லென்த்ல எந்த வேவ்லென்த்ல அப்சார்ப்ஷன் அதிகமா இருக்குதோ ஆக்சிஜனுடைய அளவு
அதிகமா இருக்கிறது. அதே மாதிரி தான் அங்க எங்க கம்மியா இருக்குதோ அங்கேயும் குறையுது. ஓகே, இது அது ரெண்டுத்தையும் சேர்த்த படம் தான் மூணாவது படம். புரிஞ்சுச்சா? சிம்பிள். இது ரொம்ப அப்படியே காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரி தெரியும். ஜஸ்ட் இதை வச்சு இந்த நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு நீ பாரு, அது உனக்கு ஈஸியா புரியும். ஓகேவா? புரியுதா? அப்ப நமக்கு இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, குளோரோஃபில் ஏன்றது தான் என்னது, ஒரு மைய நிறமி, ஒரு முக்கியமான நிறமி. ஓகேவா? ரைட். These graphs together shows that most of the photosynthesis takes place in the blue and red region of the spectrum. அப்ப அந்த ரெண்டு படத்தையும் சேர்த்து லாஸ்டா ஒரு படம் பார்த்தோம் இல்லையா, அதுல நமக்கு என்ன தெரிய வருது, அதிகப்படியான ஒளிச்சேர்க்கை எந்த கலர்ல நடக்குது அப்படின்னா ப்ளூ அண்ட் ரெட் கலர்ல நடக்குது. சரிங்களா? ரைட். Some photosynthesis does take place at the other wavelength of the visible spectrum. சார், சில ஒளிச்சேர்க்கைகள் வேற வேவ்லென்த் கூட நடக்கலாம். வேற வேவ்லென்த்ல வேற பிக்மெண்டோடைய துணையோட நடக்கலாம். சரிங்களா? Let us see how this happens. Though chlorophyll is the major pigment responsible for trapping light, other thylakoid pigments like chlorophyll B, xanthophyll and carotenoid, which are called accessory pigments, also absorb light and transfer the energy to chlorophyll A. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல கவனி, இந்த படம் தான் அது, இந்த படம் தான். இந்த படத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா, chlorophyll A இருக்குல்ல, இதுதான் chlorophyll A. அப்ப நீங்க தைலகாய்ல பார்க்கும்போது குளோரோஃபில் ஏ மட்டும் இல்ல, வேற என்னவும் இருக்குது, குளோரோஃபில் பி, சாந்தோஃபில், கரோட்டினாய்டு இருக்குது. அப்ப மெயின் பிக்மெண்ட் என்னவோ குளோரோஃபில் ஏ தான். புரியுதா? குளோரோஃபில் ஏவும் லைட்டா அப்சார்ப் பண்ணுது, பண்ணிட்டு போட்டோஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. சார், அப்ப மத்த பிக்மெண்ட் இருக்குல்ல, பி, சாந்தோஃபில், கரோட்டினாய்டு, அதோட வேலை என்னன்னா, அதுவும் என்ன பண்ணும், சன்லைட்டை அப்சார்ப் பண்ணி என்ன பண்ணும், எங்க தான் கொண்டு போய் சேர்க்கும், மறுபடியும் குளோரோஃபில் ஏக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும். அதனால இது டைரக்டா பார்ட்டிசிபேட் பண்றது இல்லை. சாந்தோஃபில், கரோட்டினாய்டு, குளோரோஃபில் பி வந்து டைரக்டா பார்ட்டிசிபேட் பண்றது இல்லை. அதனால இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, அக்சசரி பிக்மெண்ட்ஸ், துணை நிறமிகள்னு சொல்றோம். சரியா? அப்ப மெயின் யாரு, குளோரோஃபில் ஏ. அவருக்கு உதவுறது தான் யாரு, இந்த குளோரோஃபில் பி, சாந்தோஃபில், கரோட்டினாய்டு, அக்சசரி பிக்மெண்ட்னு சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? சரி. அப்ப அக்சசரி பிக்மெண்ட் எதுனா இந்த மூணுத்தை மட்டும் தான் நீங்க சொல்லிக்கணும். Also absorb light and transfer the energy to chlorophyll A. Indeed, they not only enable a wider range of wavelength of incoming light to be utilized for photosynthesis, but also protect chlorophyll A from photooxidation. Sir, இந்த accessory pigment only light மட்டும் absorb பண்ணி chlorophyll A க்கு தரல, வேற என்ன வேலையும் செய்யுது அப்படின்னா, போட்டோ ஆக்சிடேஷன், அதாவது ஒளி ஆக்சிஜனேற்றத்தில் இருந்து எதை பாதுகாக்கிறது அப்படின்னா குளோரோஃபில் ஏவை பாதுகாக்குது. ஏன்னா குளோரோஃபில் ஏ எங்க இருக்கிறாரு, சென்டர்ல இருக்காரு. சரியா? இது ஆக்சிடேஷன் ஆகக்கூடாது, போட்டோ ஆக்சிடேஷன் ஆகக்கூடாதுன்றதுக்காக சுத்தி யார் இருக்கு, அக்சசரி பிக்மெண்ட்ஸ்லாம் சுத்தி இதை பாதுகாக்குது. அப்ப இந்த அக்சசரி பிக்மெண்டோட வேலை என்ன, லைட்டையும் அப்சார்ப் பண்ணி யார் கொடுக்குது, குளோரோஃபில் ஏக்கு கொடுக்குது, பிளஸ் குளோரோஃபில் ஏவை போட்டோ ஆக்சிடேஷன்ல இருந்து பாதுகாக்குது. ஒளி ஆக்சிஜனேட்டத்துல இருந்து பாதுகாக்கிறது யாரோட வேலை, அக்சசரி பிக்மெண்ட்ஸோட வேலை. ஜஸ்ட் பாரு, ஏதா புரியல இப்ப